மைக்கேல் மற்றும் தாராவின் சாகச பயணம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மைக்கேல் மற்றும் தாரா என்ற இரண்டு சிறந்த நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் ஆர்வத்திற்கும் சாகசத்தின் மீதான காதலுக்கும் பெயர் பெற்றவர்கள். ஒரு சன்னி காலையில் அவர்கள் தங்கள் கிராமத்திற்கு அருகிலுள்ள மர்மமான காட்டை ஆராய முடிவு செய்தனர். காட்டில் மறைந்திருக்கும் புதையல் பற்றி கிராமவாசிகள் அடிக்கடி பேசுகிறார்கள், ஆனால் யாரும் அதை கண்டுபிடிக்கவில்லை. மைக்கேலும் தாராவும் தங்களின் முதுகுப்பையில் தின்பண்டங்கள் மற்றும் வரைபடத்துடன் கூடியிருந்தனர். அவர்கள் காட்டுக்குள் நுழைந்ததும் உயரமான மரங்களையும் வண்ண மலர்களையும் பார்த்து வியந்தனர். அவர்கள் வரைபடத்தை கவனமாக பின்தொடர்ந்தனர். ஆனால் அவர்கள் நினைத்தது போல் பாதை தெளிவாக இல்லை என்பதை விரைவில் அவர்கள் உணர்ந்தனர். சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஒரு பெரிய பழைய கருவேல மரத்தைக் கண்டனர். அதில் புதையலைக் கண்டுபிடிக்க கருணை மற்றும் குழுப்பணியைக் காட்டுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. மைக்கேலும் தாராவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இந்த மர்மத்தை தீர்க்க தாங்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்பதை அறிந்தனர். அவர்கள் பயணத்தைத் தொடர்ந்தபோது ஒரு சிறிய காயமடைந்த பறவை தரையில் கிடப்பதைக் கண்டனர். தாரா மெதுவாக பறவையை எடுத்தாள். மைக்கேல் அதற்கு ஒரு சிறிய தங்குமிடம் கட்ட பரிந்துரைத்தார். அவர்கள் இலைகள் மற்றும் கிளைகளைப் பயன்படுத்தி ஒரு வசதியான கூட்டை உருவாக்கினர் மற்றும் அவற்றின் தின்பண்டங்களில் இருந்து சில துண்டுகளை பறவைக்கு அளித்தனர். அவர்கள் பறவையை பராமரித்துக் கொண்டிருந்தபோது புதர்களில் சலசலக்கும் சத்தம் கேட்டது. அவர்களின் கருணைக்கு நன்றி சொன்ன ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆமை வெளியே வந்தது. நீங்கள் மிகுந்த இரக்கத்தையும் குழுப்பணியையும் காட்டியுள்ளீர்கள் என்று ஆமை கூறியது. நீங்கள் தேடும் பொக்கிஷம் தங்கம் அல்லது நகைகள் அல்ல, ஆனால் மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி. ஆமை அவர்களை ஒரு சிறிய மார்பைக் கண்ட ஓர் அழகான துப்புரவுக்கு அழைத்துச் சென்றது. மார்பின் உள்ளே கருணை மற்றும் குழுப்பணி என்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட 2 தங்க நாணயங்கள் இருந்தன. மைக்கேலும் தாராவும் தாங்கள் கற்றுக்கொண்ட பாடம்தான் உண்மையான புதையல் என்பதை உணர்ந்தனர். அவர்கள் தங்கள் கதையையும் நாணயங்களையும் அனைவருடனும் பகிர்ந்து கொண்டு தங்கள் கிராமத்திற்கு திரும்பினர். அன்று முதல் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதையும் ஒன்றாக வேலை செய்வதையும் தொடர்ந்தனர். கருணையும் குழுப்பணியும் எல்லாவற்றிலும் மிகவும் மதிப்புமிக்க பொக்கிஷம் என்பதை புரிந்து கொண்டனர். அதனால் மைக்கேல் மற்றும் தாராவின் சாகசம் மற்றவர்களை கவனித்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தையும் ஒன்றாக வேலை செய்வதையும் அவர்களின் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தது. முற்றும். நண்பர்களே, இன்னைக்கு அவ்வளவுதான் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை லைக் ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.